ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்க பாத்துக்கிறது டிஜிட்டல் ஸ்லேட் குச்சி சேனல். இதுல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சிக்னல்ஸ்ல 2 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ், கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, நம்ம டைரக்டா சமுக்கே போயிடலாம். A periodic rectangular signal x of t has the waveform so in figure. Frequency of fifth harmonic of its spectrum is dash hertz ன்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இப்ப இது கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. இங்க ஒரு டயக்ராம் கொடுத்திருக்காங்க. ஃபிஃப்த் ஹார்மோனிக் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்ப பாருங்க, இதுல என்ன கொடுத்துட்டாங்க பாருங்க. டி வேல்யூ வந்து உங்களுக்கு 4 கொடுத்துட்டாங்க. இதுல என்ன கொடுத்திருக்காங்க, நம்மளுக்கு எப்பயுமே டி மட்டும் கொடுப்பாங்க. இங்க என்ன கொடுத்திருக்காங்க, TMS ன்னு கொடுத்திருக்காங்க. MS னா என்னது 1 மில்லி செகண்ட். MS தான் அப்பனா என்னது 0.001. சோ அதை நம்ம செகண்டுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது எப்படி கன்வெர்ட் ஆகும், 10 - 3 செகண்ட் கன்வெர்ட் ஆகும். சோ அதை நம்ம கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிடுவோம். T is equal to இந்த கொடுத்திருக்க 4 into ஒரு சைக்கிள்னா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சேர்ந்ததா ஒரு சைக்கிள். இங்க உங்களுக்கு வேல்யூவே கொடுத்துட்டாங்க. சோ 4 into உங்களுக்கு மீட்டர் செகண்ட் எம்எஸ்ல இருந்து நம்ம எப்படி மில்லி செகண்ட்ல இருந்து நம்ம எப்படி செகண்ட்ஸ்க்கு மாத்திருக்கோம் 10 - 3. சோ அதை இன்ட்டு பண்ணிக்கணும். 4 into 10⁻³ டீங்கிறத நம்ம எப்படி எழுதலாம், 1/f ன்னு எழுதலாம். 1/f னா frequency, நம்மளுக்கு கேட்டிருக்கிறது வந்து frequency. So 1/frequency is equal to 4 into 10⁻³ f is equal to 10⁻³ நம்ம எப்படி எழுதிடலாம், 1000 divided by 4 ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? இதை ரெண்டையும் டிவைட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 250 ஹெர்ட்ஸ் கிடைக்கும். அவ்வளவுதான். ஃபிஃப்த் ஹார்மோனிக் ஈக்குவல் டு இப்ப f frequency வந்து நம்ம f வந்து 215 கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப ஃபிஃப்த்ங்கறனால 5 into f. சோ 5 அந்த f கண்டுபிடிச்ச வேல்யூவை நம்ம இன்ட்டு பண்ணோம்னா 1250 ஹெர்ட்ஸ். இதான் ஆன்சர். ஓகேவா? அவ்வளவுதான். ஜஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, அதுல இருந்து எப்படி கன்வெர்ட் பண்ணணும், அதுல இருந்து இன்ட்டு பண்ணணும், அதுல இருந்து டிவைட் பண்ணணும், கடைசி என்ன கேட்டிருக்காங்களோ அதோட இன்ட்டு பண்ணி ஃபைனல் ஆன்சர் கொண்டு வரணும். இது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க். ஓகேவா? அடுத்து பாருங்க, the fundamental frequency of composite signal x of t ன்னு கொடுத்துட்டு ஒரு சிக்னல் கொடுத்திருக்காங்க. x of t is equal to 2 + 3 cos 0 + 2t plus cos 0 plus 2.5t plus by2 plus 4 cos 0.3t minus பைன்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? முன்னாடி சில வேல்யூல நம்ம எடுத்திருக்கோம் ஏற்கனவே. ஒமேகா நாட் அப்படிங்கிறது 1 தான் கொடுத்திருப்பாங்க. இங்க நிறைய இருக்கு. சோ நம்ம டிஃபரெண்டா இருக்கு. சோ நம்ம எப்படி மாத்துவோம் பாருங்க. ஒமேகா is equal to 0.2, இது ஒரு ஒமேகா. ஒமேகா is equal to 0.25, இங்கனக்குள்ள t பக்கத்துல இருக்கிறது இது ஒரு ஒமேகா. ஒமேகா is equal to 0.3, 3 ஒமேகா கொடுத்திருக்காங்க. சோ நம்ம இதை எப்படி எழுதலாம், ஒமேகா is equal to HCF எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த 3ஐ காமனா எடுங்க. 0.2, 0.25, 0.3 இதுல இருந்து காமனா நம்ம ஒமேகா கண்டுபிடிக்க போறோம். சோ எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்க. HCF equal to அந்த 0.2 நம்ம எப்படி மாத்தலாம், 2/10 ன்னு மாத்திரலாமா. 0.25 எப்படி மாத்தலாம், 25 divided by 100 மாத்திரலாமா. 0.3 எப்படி மாத்தலாம், 3/10 ன்னு மாத்திரலாமா. சோ என்ன எழுதிரலாம், HCF equal to 2/10, 25/100, 3/10 ன்னு மாத்திரலாம். இப்ப பாருங்க, இதை கேன்சல் பண்ணா 4 2s are 2, 5 2s are 10, 4 25 25, அப்புறம் 4 25s are 100. இது அப்படியே இருக்கும். சோ இந்த மேல உள்ள டேர்ம் HCF கீழே உள்ள டேர்முக்கு நம்ம LCM எடுக்கணும். HCF equal to 1, இதுலயும் 1 தான் இருக்கு, இதுல 3 இருக்கு. 1 1 3 LCM என்னது 5 4 10க்கு LCM எடுக்க போறோம். ஓகே, சோ 113 னா என்னது, HCF னா என்னது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். 1 னா 1 தான் வரும். 3க்கு என்ன வரும், 1ம் 3ம் வரும். காமனா இருக்கிறது என்னது 1 1. சோ ஆன்சர் என்னது 113. HCF னா 1 தான் ஆன்சர். LCM னா என்னது 5 4 10. சோ 5 4 10 அப்படியே வச்சுக்கிட்டு நீங்க இதை டிவைட் பண்ணி பாருங்க. 5 எத்தனை டைம் போகும், ஒரு டைம். இந்த 4 அப்படியே வந்துரும். இதுல 5 எத்தனை டைம் போகும், 2 டைம்ஸ் ஆகும். சோ அதுக்கடுத்து 2 போடுங்க, 1. அதுக்கடுத்து 2 2s are 4, இங்க வந்து 1 வந்துரும். சோ அடுத்து 2 போடுங்க, 1 1 1. சோ 5 2s are 10, 10 2s are 20. சோ என்னது உங்களுக்கு LCM 20. 5 2s are 10, 10 2s are 20. LCMங்கிறது 20. சோ என்ன எழுதிரலாம், 1/20 equal to இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்கும், 0.05 rad divided by second. ஓகே, அவ்வளவுதான். இதுதான் வந்து ஆன்சர். LCM எப்படி கண்டுபிடிக்கிறது, HCF எப்படி கண்டுபிடிக்கிறது தெரிஞ்சிருந்தாதான் இந்த 2 மார்க் அட்டெண்ட் பண்ண முடியும். ஓகே, அடுத்து பாருங்க, find fundamental frequency. சேம் அதே மாதிரி தான் கேட்டிருக்காங்க. x of t is equal to 30 sin 100t plus 10 cos 300t plus 6 sin 500t plus by4 கொடுத்திருக்காங்க. இதுல ஒமேகா என்னது, இதுல இந்த t பக்கத்துல இருக்கிற 100, அடுத்த ஒமேகா இந்த t பக்கத்துல இருக்கிற 300, அடுத்த ஒமேகா இந்த பிராக்கெட்ல உள்ள 500. சோ 100 300 500. HCF of 100 300 500க்கு பார்க்க போறோம். HCF 100 நம்ம டிவைட் பண்ண என்ன கிடைக்கும் உங்களுக்கு, 50 to 1 கிடைக்கும். சோ 50 to 1 எழுதிடலாம். அதே
300 டிவைட் பண்ணும்போது அதே 50யும் கிடைக்கும், 2வும் கிடைக்கும், 1 இருக்கும், டாட் 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 நிறைய கிடைக்கும். அதுக்கு அடுத்து 500லயே அதே மாதிரி 50 கிடைக்கும், 2 கிடைக்கும், 1 கிடைக்கும், டாட் 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 நிறைய கிடைக்கும். HCFனா என்னது? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், காமனா இருக்கணும். சோ இதுல காமனா இருக்கிறது 50 2 1. இந்த பேலன்ஸ் உள்ளதுல 100ல இருக்காது. சோ அது காமனா கன்சிடர் பண்ண வராது. சோ அப்ப இந்த 3 வேல்யூ மட்டும் தான் நம்ம எடுக்க முடியும். 50 2 1 அத 3 இன்ட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு 100. ஒமேகா = 100 ரேட் பை செகண்ட். அவ்வளவுதான், இதுதான் ஆன்சர். அவ்வளவுதான். இதுல HCF கண்டுபிடிக்க தெரிஞ்சா இந்த ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி இது ஃபைண்ட் அவுட் பண்றது ரொம்ப சிம்பிள். ஓகே, இது வந்து இம்பார்ட்டன்ட் 2 மார்க். ஜஸ்ட் லிசன் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இதுல உங்களுக்கு ஏதாவது புரியல, ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதுல மெயினே வந்து HCF அண்ட் LCM மட்டும் தான், வேற ஒன்னும் இதுல இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகேவா? இந்த ஃபார்முலாஸ் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும், அவ்வளவுதான். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.